ஊர் திருவிழாக்கள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சியில டான்ஸ் ஆனது மூலமா பிரபலமானவங்க தான் ரம்யா ஜோ. இப்படி பிரபலமானது மூலமா இவங்களுக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த வகையில சமீபத்துல தான் ரம்யா பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ரம்யா மறுபடியும் பழைய மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியில டான்ஸ் ஆடி இருக்காங்க. இப்ப அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரம்யா பிக் பாஸ்ல இருக்கும்போது மக்கள் மத்தியில இருக்கிற என்னோட இமேஜை மாத்துறதுக்காக தான் பிக் பாஸ் வந்திருக்கேன். நான் இனிமேல் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில டான்ஸ் ஆட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க மறுபடியும் டான்ஸ் ஆட வந்ததால சோசியல் மீடியால பலரும் எல்லாரும் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை மாத்திப்பாங்க, ஆனா நீங்க மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துட்டீங்க, இதுக்கு நீங்க பிக் பாஸ் போகாமே இருந்திருக்கலான்ற மாதிரியெல்லாம் சொல்லி ரம்யாவை பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. இப்படி பலரும் விமர்சிச்சுட்டு வந்த நிலையில இதுக்கு ரம்யாவே விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட செலவுக்கு 100 ரூபாய் கூட இல்ல, உங்கள யாராவது கொடுக்க முடியுமா? என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரெண்ட், இபி பில், இஎம்ஐ அது இதுன்னு எவ்வளோ இருக்குன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா? ஒருத்தரை கிண்டல் பண்ணி பேசணும்னா பேசிக்கோங்க, ஆனா உங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு என் இடத்துல இருந்தா இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஆடுவேன், ஆடாமையும் இருப்பேன். என் செலவுக்கு காசு வேணும், எனக்கு என்ன வேலை தெரியுமோ அதை பண்ணுவேன். பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, என்னோட பேமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால தான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி ரம்யா இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ரம்யாவோட இந்த விளக்கம் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா நான் அவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டேன். நான் உள்ள 70 நாள் இருந்தேன். சோ நீங்க எல்லாரும் ஓட் போட்டதுனால தான் நான் 70 நாள் இருந்தேன். நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பா நான் எப்போ வெளில வந்திருப்பேன். என் மேல இவ்வளவு லவ் காட்டுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் நல்லா இருங்க, சேஃபா போங்க. ப்ளீஸ் யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சேஃபா போங்க. லவ் யூ. தேங்க்யூ சோ மச்.